நாய்களின் உளவியல் குறித்தும் நடத்தைகள் குறித்தும் விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். நந்தா, மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும், அதாவது ஆக்ரோஷமான வெளிநாட்டு நாய்களை, குறிப்பாக இந்த பிட்புல், ராட்வீலர் உள்ளிட்ட இது போன்ற நாய்களுக்கு இறக்குமதி செய்ய மத்திய அரசு சமீபத்தில் ஒரு தடை விதித்தது. ஆனால் இந்த ஒரு தடை உத்தரவுக்கு ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் உள்ள உயர் நீதிமன்றங்கள் தடை விதித்து, மத்திய அரசு உத்தரவுக்கு தடை விதித்து ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஆனால் இந்த தடை உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட இது போன்ற நாய்களை வகைப்படுத்த தொடர்பாக பொதுமக்களுடைய கருத்துக்களை மத்திய கால்நடைத்துறை கோரியிருந்தது. எனவே இது போன்ற நீதிமன்றம் தடை விதித்தும் அதன் பிறகு இது போன்ற கருத்து கேட்பு கூட நடத்தக்கூடாது என்றுதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய கென்னல் கிளப் சார்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதி அனிதா சுமத் முன்பு விசாரிக்கு வந்தது. அப்போது மனுதாரர்களை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஒரு சிறுமியை கடித்ததாக இந்த ராட்வீலர் மற்றும் பாக்ஸர் நாய்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், பாக்ஸர் நாய் என்பது ஒரு விளையாட்டுத்தனமான நாய் என்றுதான் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட வேண்டிய அந்த நாய்களை வகைப்படுத்த தொடர்பாக தற்போது ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுடைய அந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கான அந்த கால அவகாசம் கூட தற்போது ஜூன் 30 வரைக்கும் நீட்டிக்கப்பட்டதாக ஒரு விளக்கம் அளித்தது. ஆனா இந்த இரண்டு வாதங்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதி நாய்களின் உளவியல் குறித்தும் அவற்றின் நடத்தைகள் குறித்தும் விரிவான ஆய்வுகள் மேற்கொண்ட பிறகே அவை ஆக்ரோஷமானவையா இல்லை என்பது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று தற்போது ஒரு உத்தரவிட்டு இந்த வழக்கை இன்று முடித்து வைத்துள்ளார்கள். நந்தா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.